ஏகாதசி விரதம் தவிர்த்து மற்ற விரதங்கள்னு வரும் பொழுது அந்த கிருத்திகை விரதமாகட்டும் அல்லது ஷஷ்டி விரதமாகட்டும், இதெல்லாம் அவாவா சம்பிரதாயத்திற்கு ஏற்ற போல்தான். இதுல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பொழுது மாத்திரம் விரதம் இருந்து விட்டு எந்த சுவாமிக்காக நம்ம விரதம் இருக்கோமோ அந்த சுவாமியை பூஜித்து விட்டு மதியம் உணவருந்த வேண்டியது. இந்த பலகாரம்ங்கிற வார்த்தையே இவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பலகாரம் சொன்னா பழங்களை சாப்பிட்டுத்தான் விரதத்தினை இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. இதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு பொழுது விரதம் இருக்கணும்னு சொன்னா ஒரு பொழுது மாத்திரம் சாப்பிடாம இருக்கிறது இல்லை, ஒரு பொழுது மாத்திரம்தான் சாப்பிடணும். காத்தாலையும் விரதம்தான், ராத்திரியிலையும் விரதம்தான். ராத்திரியில பசிக்கும் பொழுது கொஞ்சமா பழங்களை சாப்பிட்டு கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது தான் இந்த விரதத்திற்கான விதிமுறைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.